நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராஜகுரு அவர்களே, திருடுறதுக்கு வாய்ப்பும் தைரியமும் தான் தேவைப்படும். நிறைய பேருக்கு தைரியம் இருக்காது, தைரியம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனாலதான் மனுஷங்க நல்லவங்கன்ற முகமுடிய போட்டுட்டு அலையிறாங்க. என்ன நம்ப முடியலன்னா அவங்களுக்கு தைரியமும் வாய்ப்பும் கொடுத்து பாருங்க, எல்லாமே தெரிய வந்துரும். இல்ல 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 முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இந்த விஷயத்தை என்னால ஒத்துக்கவே முடியாது. இப்போ என்னையே எடுத்துக்கங்க, நான் என்னைக்காவது திருடி இருக்கேனா? திருடி இருக்கீங்க? பண்ணதில்ல. இந்த திருடுறதெல்லாம் விட்டுருங்களேன், எனக்கு இந்த திருடனுங்கிற எண்ணம் கூட வந்ததே கிடையாது. யாருக்காவது நான் பொய் வாக்குறுதி கொடுத்துருக்கேனா? கொடுத்திருக்கீங்க. கொடுத்ததில்ல. நான் இந்த உலக வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு சன்னியாசியாத்தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு இந்த முத்பாதில் முத்பாதில் அதான் எனக்குன்னு முத்பாதில், அதாவது சுய விருப்பம், அது இருந்ததே கிடையாது. அப்படியா? முல்லா நஸ்ருதீன் அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை உதாரணமா எடுத்துக்கிட்டு விஜயநகரத்து மக்களை நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். விஜயநகர ராஜ்யத்தோட குடிமக்கள் விசுவாசமானவங்க, உண்மையானவங்க. நான் சொன்னதை என்னால நிரூபிக்க முடியும் மகாராஜா. எப்படி? நீங்க உங்க ராஜ்யத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுங்க. அரண்மனைக்கு வெளியில ஒரு சின்ன கிணறு இருக்குல்ல, அதுல எல்லாருமே ஒரு சொம்பு பாலை ஊத்தணும்னு. கிணத்துல பால? ஆமா, அப்புறம் யார் யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்கன்னு தெரிய வந்துரும். சரி முல்லா நஸ்ருதீன் அவர்களே, உங்களால இதை நிரூபிக்க முடியலன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஜாவுடைய மீசைய விட்டுறணும். நீங்களே பாருங்க, பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட போட்டியின் காரணமா எங்க மகாராஜாவோட மீச மாட்டிக்கிச்சு. இப்ப சொல்லுங்க, நீங்க இத ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ராஜகுருவே, இல்ல குருவே, ஒருவேளை முல்லா நஸ்ருதீனால இதை நிரூபிக்க முடியல அப்படின்னா இதுக்கப்புறமா இவரு புதிர்களை கேட்கறத மொத்தமா நிறுத்திடணும். இது நல்லா இருக்கே. சரியா சொன்னீங்க மகாராஜா, சரியா சொன்னீங்க. அப்படிதான் நடக்கணும். சரிதான் மகாராஜா, சரியா சொன்னா. ஆமா, மகாராஜா சொல்றதுதான் சரி. சரி சரி, நான் இதை ஏத்துக்கிறேன். சரிங்க மகாராஜா, நான் கிளம்ப அனுமதி கொடுங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்து போயிட்டு நாளைக்கு மறுபடியும் திரும்ப வரேன். ஆதாப். ஓ, ஆதாப் ஆதாப் ஆதாப். நான் வரேன், நான் வரேன். ஆதாப் வாங்க. ஆதாப், நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். மந்திரியாரே. மகாராஜா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நம்மளோட ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் இதை உடனே அறிவிச்சிடறேன் மகாராஜா. கோத்வால் அவர்களே. அடடா, முல்லா ஐயா வாங்க. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, என்னோட அறிவுரையை கேட்டு நீங்க உங்களோட ஆடுகளை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிட்டீங்களா? ஆமா 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 ஆமா. அப்புறம் நீங்க எனக்கு எந்த விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்? முல்லா நஸ்ருதீன் அவர்களே, அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல அந்த ஆடுகளோட தூங்குறேன்னு அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்தது. என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். அதே அடுத்த நாள் ராத்திரி ஆடுகளை வெளியே அனுப்பிட்டு நிம்மதியா தூங்கினேன். என்னோட வீடு எனக்கே பெருசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அட, நான் உண்மையதான் சொல்றேன் முல்லா ஐயா. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்க இப்ப அதே வீட்டுல திருப்தியா வாழ்றோம். இப்போ என்ன அவங்க திட்டுறதையும் நிறுத்திட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் கோத்வால் அவர்களே. இதை என்னைக்கும் மறக்க கூடாது. ஆயுஷுக்கு எல்லையே இல்ல. ஐயா, எனக்கு புரியலையே. அத தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க?
ஆசைகளுக்கு எல்லையே இல்ல. இருக்கிறத வச்சு நாம திருப்தி. திருப்தியா இருக்க கத்துக்கணும். ஆமா ஆமா, திருப்தியான வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை. ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கோத்வால் அவர்களே, இந்த விஷயத்த நான் ஒரு அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் பையனுக்கு நீங்க கஷ்டத்திலயும் சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. இனி இவன் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். திருப்தியான வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும். சரி முல்லா ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். அதனால முல்லா நசுருதீன் அவர்கள், நான் அவருக்கு மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரை காட்டணுமா? இவ்வளவுதான விஷயம். நீ முல்லா நஸ்ருதீன் அவர்களை பாஸ்கரை சந்திக்கவை. பாஸ்கரையா? அதாமா, அம்மா தான் சொல்லுவாங்கல்ல, சின்ன குழந்தைங்களுக்குள்ள பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் இருப்பாங்களாம். ஆமாங்க, நீங்க முல்லா நஸ்ருதீன் அவரை பாஸ்கரை சந்திக்க வைங்க. அம்மா சொன்னாங்க கோமாதாக்குள்ள 33 கோடி தேவர்கள் இருக்காங்களா. இவ்வளவு நாள் தடியில அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப எட்டி உதைப்பீங்களா? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடவுள் எப்பவும் ஒரு அம்மாவோட காலடியில தான் இருப்பாரு. அதனால அந்த முல்லா நஸ்ருதீன் கிட்ட சொல்லு, ஒரு தடவை என்னோட காலை தொட்டு கும்பிட சொல்லு. எங்க அம்மாவை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அம்மா, இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றது. முல்லா நசுருதீன் அவர்கள் உண்மையான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரை சந்திக்கணும்னு சொல்றாரு. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? மும்மூர்த்திகள் யார் கண்ணுக்காவது தெரியவாங்களா என்ன? அது எனக்கு தெரியும். ஆனா முல்லா நசுருதீன் அவர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. தீர்வே இல்லாத புதிர்கள் எல்லாம் நிச்சயமா அவர் என்கிட்ட கேட்க மாட்டாரு. எனக்கு உதவி பண்ணுங்களேன். என்ன பண்றீங்க? உதவி? அட குண்டப்பா, நீ என்னோட லாமா, நான் உனக்கு உதவி செய்யவே மாட்டேன். இதோ வரமா, வந்துட்டேன். யாரும் உன்னை கூப்பிடவே இல்லை. ஆமா, உலகத்தை உருவாக்குனதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விக்கான பதில் புராணங்கள்ல கிடைச்சது. ஒருவேளை மும்மூர்த்திகளை சந்திக்கிற வழியும் புராணங்கள்ல இருக்கலாம்ல. இப்பவே பாக்குறேன். ஒருவேளை இன்னைக்கு ராமகிருஷ்ணர் புதிருக்கு பதில் சொல்லாம இருந்திருந்தா என் மீசையே போயிருக்கும். அதுவும் இல்லாம இந்த முல்லா நசுருதீனுக்கு என் மீசை மேல எதுக்காக இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மகாராஜா, மகாராஜா, உங்களோட மீசை அவ்வளவு அழகா இருக்கு. என்னோட அப்பா உங்களோட... எனக்கு அது தெரியும் மகாராணி அவர்களே. உங்க அப்பாவுக்கு என் மீசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் உங்களை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அதான சொல்ல வரீங்க? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் பதில் சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் நீங்க கவலையா இருக்கீங்க? மகாராணி சின்னாதேவி, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு முல்லா நசுருதீன் இப்போ இன்னொரு புது சவாலை கொடுத்திருக்காரு. அது முன்னாடி கொடுத்ததை விட ரொம்ப மோசமானது. இந்த தடவை ராமகிருஷ்ணர் முல்லா நசுருதீனுக்கு மும்மூர்த்திகள், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர், இவங்க 3 பேரையும் நேர்ல காட்ட சொல்றாரு. என்ன? மகாராஜா, எனக்கும் மும்மூர்த்திகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
பண்டிதர் ராமகிருஷ்ணர் முல்லா நசுருதீன் அவர்களுக்கு மும்மூர்த்திகளோட தரிசனத்தை காட்டும் போது நீங்க என்னையும் கூப்பிடுங்க. ராஜ்யத்துல இருந்து ஏதோ அறிவிப்பு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க, விஜயநகர வாசிகளே எல்லாரும் கவனமா கேளுங்க. மகாராஜாவோட கட்டளைப்படி உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறது என்னன்னா, நாளைக்கு நீங்க எல்லாருமே நகரத்துக்கு நடுவுல இருக்கிற கிணத்துல ஒரு சொம்பு பாலை ஊத்தணும். பாலா? என்ன இந்த கட்டளை வித்தியாசமா இருக்கு? மகாராஜா சொல்லிருக்காருல, அப்படின்னா பண்ணிதான் ஆகணும். கேளுங்க 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 கேளுங்க. என்னங்க, போய் பால் வாங்கிட்டு வாங்க. பால் நாளைக்கு தான் ஊத்தணும், இன்னைக்கு இல்ல. எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில வாங்கின பால் காலி. அம்மா குடிச்சிட்டாங்க. மொத்தத்தையுமா? சரி, வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கம்மா. புத்திதாஸ், இங்கயா? அப்புறம் என்ன, நான் என்னோட அசீஸ வெளியே எடுத்தேன். அம்மா, அசீஸ்னா யாரு? அது என்னோட வாள். வாளா? அதுக்கு நான் அசீஸ்னு பேர் வச்சிருக்கேன். நான் அசீஸ வெளியில எடுத்த உடனே அதோட பளபளப்பால அந்த கொள்ளக்காரங்களோட கண்ணு அவிஞ்சு போச்சு. எல்லாரும் குருடர்கள் ஆயிட்டாங்க. அசீஸ பயன்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அசீஸோட மனசும் உடைஞ்சிருச்சு. ஏற்கனவே புதிரை கேட்டு உள்ள பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுருக்காரு. இப்ப இவரு வீட்டுக்கும் வந்திருக்காரு. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. நீ எச்சரிக்கையா இரு ராமா. ஆமா பட்டு, நீ சரியா தான் சொல்ற. இதோ இதுவும் வந்துருச்சு. வந்துட்டாரு. ஆதாப் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் முல்லா நசுருதீன் ஐயா. என்ன பாத்துட்டு இருக்க? போ, பாலை குடு. இதையும் கொடுக்கணும்? அட, அவர் தானே கேட்டாரு. வாங்க, உங்க கையில இருக்கிறது கொடுங்கன்னு. இங்க பாருங்கம்மா, அவருடைய மொழியில எனக்கு வணக்கம்னு சொன்னாரு. வணக்கம். நீங்க வீட்ல இல்ல, அதனாலதான் அம்மா கிட்டயும் சாரதா கிட்டயும் நான் பேசிட்டு இருந்தேன். இவரு விஜயநகரத்துக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனா நீ இவரை ஒரு நாள் கூட வீட்டுக்கு கூப்பிடவே இல்ல. அது இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. அரசவையில இருந்த எல்லாருமே, சொல்ல போனா மகாராஜாவும் கூட விருந்துக்கு வர சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க என்ன கூப்பிடவே இல்ல. முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க கொடுத்த வேலைகள்ல தான் நான் முழுகிட்டேனே, அதுல எப்படி கூப்பிட முடியும்? சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? நான் அறிவாளி கூட இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அறிவாளி திடீர்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். கழுத பயலே. அப்பதான் எனக்கு அறிவாளிக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அத தெரிஞ்சுக்க தான் நானும் உள்ள வந்தேன். பார்த்தா உங்களோட வீடு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு அறிவாளியை எப்படி தெரியும்? முல்லா நசுருதீன் ஐயா, அது ரொம்ப பெரிய கதை, என்னை கேட்காதீங்க. சரி, பரவாயில்ல விடுங்க, நான் வேற கேக்குறேன். நான் கேட்ட சவாலுக்கான தீர்வை யோசிச்சிங்களா இல்லையா? என்ன நாளைக்குள்ள மும்மூர்த்திகளை தரிசிக்க வைக்கணும். அப்படி மட்டும் பண்ணலனா
மகாராஜா, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக புத்திவர்தன் மூலிகை அல்வா செய்யறேன், சரியா? அத சாப்பிட்ட உடனே பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மும்மூர்த்திகளை தரிசனம் செய்யணும்ன்ற பல வருஷ கனவும் நிறைவேறிடும். சொல்லுங்க மகாராஜா, அந்த சக்தி வாய்ந்த அல்வாவை நான் உங்களுக்காகவும் செய்யட்டுமா? வேண்டாம். முல்லா நஸ்ருதீன் அவர்கள் சவால ராமகிருஷ்ணருக்கு தான் கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுக்கலையே. அதனால நீங்க அவருக்காகவே செய்யுங்களேன். சரிங்க மகாராஜா, அப்ப நான் வரேன். சரி, கிளம்புங்க. வாங்க வாங்க. மகாராஜா, மகாராணி சின்னாதேவி, எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவரு எப்படியாவது இதுக்கான தீர்வை தேடுவாரு. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்படி இதுக்கான பதில கண்டுபிடிப்பாரு? இது அசாத்தியம். அது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன மகாராஜா? மகாராணி சின்னாதேவி நாளைக்கு முல்லா நஸ்ருதீன் அவர்களும் ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சவால்ல அவரு தோத்துடணும்னு வேண்டிக்குங்க மகாராணி சின்னாதேவி. உங்க குடுமி ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. என்னங்க, முல்லா நஸ்ருதீன் அவர்கள் அவரோட வாளுக்கு அசீஸ்னு பேர் வச்சிருக்காரு. அதே மாதிரி உங்க குடுமைக்கு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. அம்மா, அப்பாவோட குடுமையோட பேரு பட்டு. இல்ல இல்ல, அதெல்லாம் சரியா இருக்காது. பேரு வைக்கிறதாலதான் ஒரு உண்மையான உறவு ஏற்படும். பிரிய போற ஒரு விஷயத்து கூட பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஒரு உறவை ஏற்படுத்துறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நீ சரியாதான் சொல்ற பட்டு. நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்ல 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 இல்ல, எதுவும் சொல்லல. அப்புறம் என்ன, விருந்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கேன், அதுவும் பசியோட வந்திருக்கேன். ஓ, பண்ணு. அட, நான் என்ன பண்றது? நீங்க ரெண்டு பேரும் தான் ஏதாவது உணவு ஏற்பாடு பண்ணணும். நீ போய் பண்ணு. நான் பண்றேன். கொடுங்க. என்ன இது? வேண்டாம் வேண்டாம் குருவே, வேண்டாம். சின்ன மகாராணி, இந்த மாதிரி மீசையெல்லாம் ராஜஸ்தான் மகாராஜாக்கள் மட்டும்தான் நிறைய பயன்படுத்துவாங்க. மகாராஜாவோட முகத்துல இது ரொம்பவே கம்பீரமா இருக்கும். வேண்டாம், இது ரொம்பவே பெருசா இருக்கு. மகாராஜாவுடைய முகத்துக்கு இது சரியா இருக்காது. எங்கள் மரியாதைக்குரிய மகாராணி திருமலம்பா அவர்களே, மகாராணி சின்னாதேவி அவர்களே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு போறதுக்கு அனுமதி கொடுங்க. இது மகாராஜா வர்ற நேரம். அவர் மட்டும் என்ன இந்த கோலத்துல பார்த்தாரு. மணி, இப்ப பாரு, மகாராஜா இங்க வந்தாருன்னா இத பார்த்துட்டு இவருக்கு தண்டனை கொடுப்பாரு. சாதாரண தண்டனை இல்ல, மரண தண்டனை கொடுத்துருவாங்க. தனி, நான் போயிடுறேன். நீங்க தயவு செஞ்சு இங்கே இருங்க. மகாராஜாவுக்கு மீசைய தேர்ந்தெடுக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க. கனிஷ்க் அவர்களே, உங்ககிட்ட பலவிதமான மீசைகள் இருக்குல்ல, எங்களுக்கு இன்னும் மீசைகளை காட்டுங்களேன். மகாராணி அவர்களே, இத கொஞ்சம் பாருங்க. குருவே, இதுதான் கடைசி. வியாபாரி அவர்களே,
இந்த மீசையோட ஓரங்கள் எதுக்காக மேல பார்த்த மாதிரி இருக்கு? மகாராணி சின்னாதேவி அவர்களே, இந்த மீசை எதுக்காக மேல் நோக்கி இருக்குன்னா, யாரெல்லாம் இந்த மீசையை வச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எப்பவும் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான். அப்படின்னா நம்ம மகாராஜாவுக்காக இந்த மீசையை தான் வாங்கணும். நல்லது. எப்படியோ என்ன விட்டா சரி. இந்தாங்க இந்தாங்க. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. அட குருவே. வணக்கம் மகாராஜா. வாங்க வாங்க. வணக்கம் குருவே. குருவே, என்னாச்சு? குரு எதுக்காக இங்க வந்துட்டு போறாரு? வணக்கம் மகாராஜா. வணக்கம். ஆமா, நீங்க யாரு? மகாராஜா, இவரோட பேரு கனிஷ்க். இவரை நான் இங்க வர வச்சதே உங்களுக்காக தான் மகாராஜா. என்ன, எனக்காகவா? ஆமா. ஏன், என்ன காரணம்? நான் உங்களுக்காக ஒன்னு வாங்கியிருக்கேன் மகாராஜா. என்னது? மகாராஜா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க? மகாராஜா, நீங்க உங்களோட கண்ணை மூடிட்டு உங்களோட வலது கையை நீட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பா செஞ்சாகணுமா? ஆமா. சரி சரி, இந்தாங்க. மகாராஜா, இப்போ நீங்க உங்களோட கண்ணை தரங்க. என்னது? சாரதா, உணவு தயாராயிடுச்சா இல்லையா? நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன். அட 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 இருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்க. ஆமா, சொல்லுங்க ஐயா. நீங்க எங்க வைப்பீங்க? எதை எங்க வைப்பேன்? அட அதுதான். என்ன அதான்? அட அதுதான். உங்ககிட்ட தேவைக்கு அதிகமா இருக்குல்ல, அதை எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, இல்லனா அதையும் உங்க கூடவே வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. என்னது முல்லா நஸ்ருதீன் ஐயா? அதுதான் உங்களோட அறிவு. அம்மாக்கு எவ்வளவு சிரிப்பு வருதுன்னு பாருங்க. பாருங்க பாருங்க, அறிவாளியும் உங்ககிட்ட அதே கேள்வியை தான் கேட்கிறான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க ரொம்ப நல்ல நகைச்சுவை செய்யறீங்க. நான் போய் அறிவு எங்க இருக்குன்னு பாத்துட்டு வரேன். உணவு தயாராயிடுச்சா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். அட சாரதா, சீக்கிரம். முல்லா நஸ்ருதீன் ஐயா அவர்களுக்கு பசிக்குது. சாரதா, நான் சொல்றத கவனமா கேளு. எனக்கு என்னவோ இந்த முல்லா நஸ்ருதீன் ஐயா ஏதோ ஒரு காரணமா தான் இங்க வந்திருக்காரு. அதனால இவருக்கு சீக்கிரமா உணவு கொடுத்து இங்க இருந்து அனுப்பி வச்சிரு. அது வரைக்கும் நீ அவர்கிட்ட அதிகமா எதுவும் பேசாத, சரியா? நான் ஒன்னும் அவர்கிட்ட பேசல. அம்மா தான் அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அம்மா கிட்ட போய் அவர்கிட்ட அதிகமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க, போங்க. ஒருவேளை நீ சொல்லலன்னா அம்மாவால எப்படி பேச முடியும்? அம்மா என்ன சைகை காமிச்சாலும் முல்லா நஸ்ருதீன் ஐயா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க? சரி. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே அரண்மனையில என் கண்ணுல நீங்க பட்டீங்கன்னா உங்களை சிறைச்சாலையில நான் அடைச்சிருவேன். சின்ன மகாராணி கூப்பிட்டு தான் நான் இங்க வந்த மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. சரிங்க மகாராஜா. சீக்கிரம். சரி மகாராஜா. மகாராணி சின்னாதேவி, இந்த மீச மகாராஜாவுக்கு நல்லா இருக்கும். மகாராஜாவுக்கு சொல்லி புரிய வைங்களேன். மகாராணி திருமலம்பா, நீங்க என் மீசைய நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏற்கனவே முல்லா நஸ்ருதீன் புதிருக்கு பதில சொல்லியிருக்காரு. இப்பவும் ஒரு பதில் சொல்லுவார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா மகாராஜா, இந்த முறை சவால் ரொம்ப கஷ்டமானது. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் முல்லா நஸ்ருதீன் அவர்களுக்கு மும்மூர்த்திகளோட தரிசனத்தை காட்டலனா? மகாராஜா, மகாராணி திருமலம்பா சரியாதான் சொல்றாங்க. இந்த முறை புதிர் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது.
நீங்க சாப்பிடுங்க. நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓஹோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். உணவு அருமையா இருந்துச்சு. பொறுமையா ஊத்துங்க. நான் பாக்தாத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட இந்த அருமையான உணவு எனக்கு ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான சுவையான, நாக்குல சும்மா லபாலப் லபாலப்னு நாட்டியம் ஆடுது. ஜெஸ்மே பத்தூர். உங்களை அவர் தூரமா போக சொல்லல. யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு அப்படி சொல்றாரு. என்ன பண்றீங்க? வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க முல்லா நஸ்ருதீன் ஐயா. உங்களால நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க உங்க புதிரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வழிய சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க. இப்ப நான் சொல்றல, என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முல்லா அவர்களே அதுக்கான அவசியமே இல்ல. என்னோட ராமா ரொம்ப புத்திசாலி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகளை தீர்க்கிறது அவனோட தினசரி வேலை. அப்புறம் உதவி செய்யறதுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. இல்ல 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 இல்ல, 2 பேரும் நகைச்சுவை பண்றாங்க. சரிதானம்மா? சரி சரி அம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இனிமே இந்த தவற பண்ண மாட்டேன். சரி முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க தான் சாப்பிட்டு முடிச்சாச்சுல. இப்ப உங்களோட இடத்துக்கு போய் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சரியா சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, சரியா சொல்றீங்க. அம்மா சாரதா தேவி, நீங்க 2 பேரும் என்ன நல்லா உபசரிச்சீங்க. உணவும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலான்னு தோணுது. ஆனா நான் ஒரு சாதாரணமான நாடோடி. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு புதிர்களை தவிர வேற எதுவும் இல்ல. நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நான் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்லட்டுமா? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல 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 முல்லா ஐயா, அம்மா வேணான்னு தான் சொல்றாங்க. இப்படின்னு கையாடுறாங்க பாருங்க. 2 பேரும் வேணாம் தான் சொல்றாங்க. அட சொல்லு அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. சொல்லு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அன்பா எதை கொடுத்தாலும் நாங்க ஏத்துப்போம். பிரமாதம் பிரமாதம். மர்கபா மர்கபா. சரிங்கம்மா, பிஸ்மில்லாவை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவரு ஏதோ சொல்லிக்கிறாரு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேம்மா. முல்லா அவர்களே, கஷ்டமான புதிரை கேளுங்க. எதுக்காக கஷ்டமா கேட்கணும்? அம்மா வேணா விட்டுருங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா அவர்களே, நீங்க என்கிட்ட புதிரை கேட்டீங்கல்ல, என்னோட முழு குடும்பத்துக்கும் அதுவே போதும். தயவு செஞ்சு இன்னொரு புதிர் வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒரு பரிசு வாங்கிட்டீங்க. இப்ப அம்மாவையும் சாரதாவையும் பரிசு வாங்க வேணாம்னு சொல்றீங்க. தவறு, ரொம்ப தவறு. இப்ப புதிரை சொல்லுங்க. ராமாவால அந்த புதிருக்கு பதில் சொல்ல முடியும்னா என்னாலயே முடியாது. நான் அவனோட அம்மா. ஆமா முல்லா அவர்களே, எனக்கும் நான் இவரோட மனைவி இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓ, அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் முல்லா நஸ்ருதீன் ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? சரிங்கம்மா, இப்ப கவனமா கேளுங்க. இப்ப புதிர் என்னன்னா அறிவுக்கான சாப்பாடு என்ன.
அறிவு என்ன சாப்பிடும் சொல்லுங்க? இப்போ நான் உங்களுக்கான புதிரை கேட்கிறேன் சாரதா. உங்களுக்கான புதிர் என்னன்னா, உலகத்திலேயே ரொம்ப அதிகமா அழிவை விளைவிக்க கூடிய ஆயுதம் எது? ஆயுதமா? அழிவா? சாரதாவுக்கு கேள்வியே புரியல. அவ எங்க இருந்து பதில கொடுக்க போறா? முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட வேணா கேளுங்க. சாரதா கிட்ட கேட்க வேண்டாம். அவளால பதில தேட முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? அம்மா பாருங்க என்ன எப்படி பேசுறாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆயுதம்னா அஸ்திரம், அப்புறம் அழிவுன்னா வித்வன்ஸ். உலகத்திலேயே அதிகமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் எது? உங்க 2 பேருக்கும் நாளைக்கு வரைக்கும் கால அவகாசம் தரேன். எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க 2 பேரும் என்னோட பரிசை ஏத்துக்கிட்டீங்க. சரி சொல்லுங்க, பதிலுக்கு நீங்க என்ன தருவீங்க? இப்பவே சொல்றேன். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது தங்கக்கல்லு. ஒருவேளை என்னோட புதிருக்கு சரியான விடை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லு பரிசா கிடைக்கும். ஒருவேளை பதில தப்பா சொன்னீங்கன்னா ஆனா எங்க கிட்ட பணயமா வைக்கிறதுக்கு தங்க கட்டிலாம் எதுவும் இல்ல. அதுக்கு எந்த தேவையும் இல்ல. அத நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க 2 பேரும் சரியான பதில சொல்லலைன்னா நீங்க நிச்சயம் மௌன விரதம் இருக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சதா சாரதா? நீங்க இவங்களோட குரலா மாற வேண்டியது இருக்கும். புரிஞ்சதா அம்மா? என்னது விசித்திரமான நிபந்தனை முல்லா நஸ்ருதீன் ஐயா? ஆமா முல்லாயா, இவர் சரியா சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன். இந்த நிபந்தனை வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த தங்க கல்லு. வீட்டுல உக்காந்துக்கிட்டே செல்வந்தர்களாகிற இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்களோட நிபந்தனையை நாங்க ஏத்துக்கிறோம். சுபானல்லா, பிரமாதம். உங்ககிட்ட நான் இததான் எதிர்பார்த்தேன். சரி, நான் கிளம்புறேன். குதாபேஸ். அம்மா பாத்தீங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீங்க 2 பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முல்லா நஸ்ருதீன் ஐயா இங்க சாப்பிடறதுக்காக வந்தாருனா இல்ல, உங்க 2 பேரையும் அவருடைய வலையில விழ வச்சு என்னோட பிரச்சனையை இன்னும் பெருசாக்க வந்திருக்காரு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே என் சவாலுக்கு பதில தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருந்து எந்த உதவியையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நீ கவலைப்படாத. புதிருக்கான பதில நானே யோசிச்சுக்கிறேன். அப்புறம் நானும் தேடுங்க. எல்லாரும் புதிருக்கான பதில தேடுங்க. நீயும் போய் தேடு, நீங்களும் போய் தேடுங்க அம்மா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. என்ன குருஜி உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்பவே வா. ஒருவேளை நீங்க வர்றதுக்கு ஒத்துக்கலன்னா குருஜி உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னாரு தெரியுமா? அத நீயே சொல்லுதனி. சரி சொல்றேன். அது என்னன்னா, நீங்க கிரந்தங்களை மொழிபெயர்ப்பு பண்ற வேலைய குருஜியோட மேற்பார்வையில தான் நீங்க பண்ணியாகணும். இது மகாராஜாவோட கட்டளை. அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கிரந்தங்களோட தான் வீட்டுக்கு வந்தாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன இன்னும் அங்கேயே இருக்கீங்க? வாங்க, சீக்கிரமா நம்ம போலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணரே, வாங்க. மொழிபெயர்ப்பு வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நான் 2வது கிரந்தத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டேன் குருவே. பாதி முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? எவ்வளவு நல்ல விஷயம். எனக்கு பரம சந்தோஷம்.
இதே வேகத்திலேயே உங்களுடைய வேலை தொடர்ந்து நடந்ததுன்னா 1 மாதத்துக்குள்ள இருக்கிற கிரந்தங்கள் எல்லாத்தையும் நீங்க முடிச்சிருவீங்க. உட்காருங்க உட்காருங்க. வேலையை தொடங்குங்க. சரி. அந்த கிழவனை பாரு. அந்த கிழவன் தன்னோட முடிய கோதி விட்டுக்கிட்டே பண்டிதர் ராமகிருஷ்ணரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். தனி இத பார்க்கும் போதே இந்த கிழவனோட மோசமான புத்தி மறுபடியும் செயல்படுற மாதிரி தெரியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லுங்க குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்காக நான் ஒரு கிரந்தத்தை மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன். இன்னொன்னையும் நானே பண்ணிடுறேனே. ஏன் சொல்றேன்னா, காலைக்குள்ள நீங்க அந்த முல்லா நசுருதீன் அவர்களோட புதிருக்கு விடை காணணும் இல்லையா? ஆமா குருவே, அது உண்மைதான். ஆனா நீங்க திரும்பவும் என்ன பேசுறீங்க நீங்க? நீங்களும் பண்டிதர், நானும் பண்டிதர். பண்டிதருக்கு பண்டிதர் உதவி செய்யலன்னா வேற யாரு செய்வா? சரியா சொன்னாரு. எங்க குருஜிக்கு எப்பவும் இப்படிதான், ரொம்ப பெரிய மனசு. நீங்க எழுந்துக்கங்க, நான் உட்கார்றேன். சரி சரி, வாங்க 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 குருஜி, உட்காருங்க. இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்ச நேரம், அதை எதுக்குன்னு செலவழிப்பீங்க? அதனாலதான் மொழிபெயர்ப்புக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். தனிமணி. சொல்லுங்க குருஜி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இப்பவே கொண்டு வரேன் குருஜி. நிதானமா நிதானமா. தண்ணியும் வந்துருச்சு குருஜி. இந்தாங்க குருஜி தண்ணி. பார்த்து கொடுப்பா. என்ன காரியம்டா செஞ்ச முட்டாளே! நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னல, நிதானமா நடந்துக்கன்னு. மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவன் இருக்கானே இந்த தனி, இவனால இது உங்ககிட்ட நான் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன கேட்டா நீங்க உங்களோட இந்த வேலையை உங்க வீட்லயே வச்சு செய்யறதா நல்லதுன்னு சொல்லுவேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து அங்க வேற பிரச்சனை ஆகணுமா? வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க. அதை கொடுங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. முட்டாள். மன்னிச்சிருங்க. உலகத்துல மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் எது? அம்மா, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்களேன். நான் என்னோட புதிர தீர்க்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா உங்க புதிரோட பதில் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, பாதாம் சாப்பிடுறதுனால அறிவு கூர்மையாயிடும். உங்க புதிருக்கான பதில் பாதாம். பாதாம் சாப்பிடாதவங்களுக்கும் அறிவு கூர்மையா இருக்கும். நீ ராமாவை பாரு, அவன் எங்க பாதாம் சாப்பிடுறான்? இந்த பதில் தப்பா? ஆமாமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. என்னோட செல்ல மகனே, என் அன்பான கணவரே, மகனே அப்படின்னு நான் இல்ல, அம்மா கூப்பிடுறாங்க. மகனே, கொஞ்ச நேரம் குடும்பத்து கூட நேரம் செலவழிச்சா நல்லா இருக்கும்ல? வா, என் கிட்ட வந்து உட்காரு. நான் உன்னோட குடுமிக்கு வாசனையான எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். உன்னோட உடம்புக்கு குளுமையா இருக்கும். அப்புறம் உன்னோட அறிவு
வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். ராமா சீக்கிரம் போய் உட்கார்ந்து எண்ணெயை வைக்கோ. வாய மூடு. எண்ணெய வைக்கணும்னு சொன்ன உடனே வந்துட்ட சுயநலவாதி. என்ன அம்மா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்னதான் அறிவுக்கான சாப்பாடு. அடடா அடடடா. அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அறிவு இருக்கவே இருக்காதுல்ல. என்னங்க நீங்க எனக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? ஏன் பண்ணணும்? முல்லா நஸ்ருதீன் ஐயா கிட்ட புதிரை கேளுங்க நானா சொன்னேன்? ஏன் புதிருக்கான பதிலை எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்த புதிருக்கான பதில தேடலாம், சரியா? முழு குடும்பமும் சேர்ந்து பதில தேடினா பதில் நிச்சயமா கிடைக்கும். என்னையும் உங்க கூட வச்சுக்கோங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒரு பாகம்தான். ஆனா அம்மா, முல்லா ஐயா ரொம்ப அறிவாளி. அவரோட பதில் சாதாரணமா இருக்காது. அவனோட புதிர் மட்டும் சாதாரணமாவா இருக்கு? அறிவு என்ன சாப்பிடுமா? இதெல்லாம் ஒரு புதிரா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.